முதலாவதாக, சர்வதேச விசாரணை தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட நீதியின் ஓலம் போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றன. இந்த செய்தி நேற்று முக்கிய கவனத்தை பெற்றிருந்தது. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட நீதியின் ஓலம் போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நிறைவடைந்துள்ள அதே வேளையில் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது கவனத்துக்குரியதாகும். இந்த இரு நிகழ்வுகளும் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கான நீதி, உண்மை மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான கோரிக்கைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து ஆரம்பித்து ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் வரை சென்ற பேரணியில் வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். படுகொலைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் ஏனைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சுயாதீனமாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மகஜரும் கையளிக்கப்பட்டது. பல நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இந்த போராட்டம் உள்நாட்டு விசாரணை பொறிமுறைகளின் மீதான பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையின்மையையும் காட்டுகின்றது. விசாரணைகள் தாமதமடைவதும் அவற்றின் முடிவுகள் தெளிவாக வெளிப்படுத்தப்படாததும், குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்படாமையும் சர்வதேச தலையீட்டுக்கான கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுவதற்கான முக்கிய காரணங்களாக உள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 54வது நாளில் புதிதாக 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 9 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 108 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் 572 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 565 அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எண்ணிக்கையின் அதிகரிப்பு மட்டும் இவ்விவகாரத்தின் முழு பரிமாணத்தையும் வெளிப்படுத்தாது. எச்சங்களின் காலப்பகுதி, உயிரிழந்தவர்களின் அடையாளம், மரணத்துக்கான காரணம், புதைக்கப்பட்ட சூழ்நிலை மற்றும் அதற்கு பொறுப்பானவர்கள் ஆகியவை அறிவியல் மற்றும் சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியுள்ளன. தடயவியல் நிபுணத்துவம், வெளிப்படையான சான்று பாதுகாப்பு நடைமுறை மற்றும் குடும்பங்களின் பங்கேற்புடன் கூடிய விசாரணை இதற்கு தேவையாகின்றது. நீதியின் மூலம் போராட்டம் முடிவடைந்தாலும் அது முன்வைத்த கேள்விகள் முடிவடையவில்லை. செம்மணியில் கண்டுபிடிக்கப்படும் ஒவ்வொரு எலும்புக்கூடும் ஒரு புள்ளி விவரமாக மட்டுமன்றி அடையாளமும் வரலாறும் கொண்ட ஒருவரின் எச்சமாக அணுகப்பட வேண்டும். அகழ்வு பணிகளை உண்மை கண்டறிதல், அடையாளப்படுத்தல் மற்றும் நீதிமன்ற பொறுப்புக்கூறலுடன் இணைப்பதே பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நம்பிக்கை பெறுவதற்கான அடிப்படை நடவடிக்கையாக அமையும்.